வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நுரையீரலை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்ப நுரையீரல் பலம் பெற வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நுரையீரல் நமக்கு எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் கேட்டீங்கன்னா, காற்று மாசுபாடு நமது நுரையீரல்ல அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துங்க. இது நோய் கிருமிகளையும் நுண்ணுயிரிகளையும் நுரையீரலை ஏற்படுத்தி சளியை சேகரிக்கும். இதனால மார்பு முழுவதுமாகவே சளி சேர ஆரம்பிக்கும். உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களை நீங்க செய்யும் போது நுரையீரலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த மாசுபாட்டிலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும். அப்போ நமக்கு அந்த சுவாச பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஆரோக்கியமான நுரையீரலை பெறுவதற்கு நம் உணவுகள் சேர்த்துக் கொள்ளக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், அந்த உணவுகள் என்னென்ன விளக்கம் பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பிள் பழங்கள் நம்ம நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. நம்ம தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடலாம். தினமும் நம்ம ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடும்போது உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். மருத்துவர்களை சந்திக்கக்கூடிய தேவையே நம்மளுடைய உடலில் ஏற்படாதுங்க. காரணம் என்னன்னா, ஆப்பிள் இருக்கக்கூடிய அந்த ஃபீனோலிக் கலவைகள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் காற்று பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை நமக்கு குறைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், அல்லது ஆப்பிள் பழத்தை அப்படியே நம்ம பீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே மூச்சு திணறல் பிரச்சனையெல்லாம் நமக்கு குறைவாக தான் இருக்கும் அப்படின்றத ரிசர்ச்சின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்போ நுரையீரல் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றி நுரையீரலை பலப்படுத்துவதற்கெல்லாம் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. நுரையீரலை பலப்படுத்தக்கூடியதுதான் ஆப்பிள் பழம். கிரீன் டீயை நம்ம நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால இது நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் எளிதில் குணமாகுவதற்கு வழிவகுக்குது. இப்போ கிரீன் டீல இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற குவர்சடின் ஆன்டி ஹிஸ்டமினாக செயல்படுகிறது. இது அலர்ஜி, அதாவது ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய ஹிஸ்டமின் அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஒரு நாளைக்கு 2 கப் கிரீன் டீ அருந்திய 1000 பெரியவர்களை வைத்து ரிசர்ச் பண்ணும்போது கிரீன் டீயை குடிக்காதவர்களை விட கிரீன் டீயை குடித்தவர்களுடைய நுரையீரல் செயல்பாடு சிறப்பாக இருந்திருக்கிறதாக ரிசர்ச்ல தெளிவுபடுத்துறாங்க. அதாவது மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. எது எப்படி இருந்தாலுமே நீங்க கிரீன் டீயை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கிரீன் டீ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கும். காணாங்கெழுத்தி மீன் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்குங்க. மத்தி மற்றும் காணாங்கெழுத்தி மீன்கள் நாள்பட்ட நுரையீரல் நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுகிறது. காரணம், இந்த மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உடலில் ஏற்படக்கூடிய நுரையீரல் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை செய்யும். அதுல ஒரு நன்மை தான் நுரையீரல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி ஆரோக்கியமான அந்த சுவாச மண்டலத்தை நமக்கு மேம்படுத்துறது. அதனாலதான் நம்ம காணாங்கெழுத்தி மீன், மத்தி மீன், இந்த மாதிரி மீன்கள் எடுத்துக்கணும். குறிப்பா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்களை எடுத்துக்கணும். நம்ம வாரத்தில் 2 நாட்கள், ஏதாவது 2 நாட்கள் மீன் சாப்பிடலாம். அதிகப்படியான எண்ணெயெல்லாம் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உடல் நலத்தை மீன்கள் ஆரோக்கியமாக வைக்கும். விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நுரையீரலை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. விதைகள் மற்றும் நட்ஸ் நமது நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய மற்றொரு சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அக்ரூட் பருப்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த வால்நட்டு, பிஸ்தா பருப்பு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விதைகள் வகைகள், அதாவது நட்ஸ் வகைகள் இருக்கும். இப்போ விதைகளில் பார்த்தீங்கன்னா பூசணி விதைகள், ஆலி விதைகள், சூரியகாந்தி விதைகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவை அனைத்துமே மெக்னீசியம் சத்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மெக்னீசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நமது சுவாச பாதைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா அதிலிருந்து விடுபடுவதற்கு தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, உங்களுடைய ஃபுட்ல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நுரையீரல் பலம் பெறும். வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயில மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே ஆகியவை இருக்கு. இது நுரையீரலை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய திசு சேதத்தை தடுக்கிறதுக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இந்த வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் நம்ம யூஸ் பண்ணிடணும். 6 மாதத்தில் யூஸ் பண்ணிட்டோம்னா அதனுடைய அந்த உயர்த்த ஊட்டச்சத்துக்களை நம்ம பெறும்போது உடலையும் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம், நுரையீரலுடைய செயல்பாடுகளையும் சிறப்பாக வைக்கலாம். ஸோ ஒட்டுமொத்த அந்த சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது. ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் ஆலிவ் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். ஃப்ரக்கோலி இந்த காய்கறி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நுரையீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. ஃப்ரக்கோலியில் இருக்கக்கூடிய சல்ஃபோராபின் என்னும் கலவை நுரையீரல்
நுரையீரலுடைய அந்த உயிரணுக்களில் காணப்படக்கூடிய மரபணு செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் நுரையீரலில் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் நுரையீரலில் காற்று ஓட்டத்தை மேம்படுத்துவதற்குமே உதவிகரமாக இருக்குது. ஸோ ஃப்ரெக்கோலியை நம்ம வந்து தொடர்ந்து உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளணுங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய கழிவுகள் அதெல்லாமே வெளியேற்றப்படும். காற்று பாதைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் அந்த பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவீங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் ஃப்ரெக்கோலி ஹெல்ப் பண்ணும். இஞ்சியை வந்து அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். பொதுவாக நமது சமையல் அறையில் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு பொருட்களில் இஞ்சியுமே அடங்கும். இஞ்சியில் பல்வேறு ஆரோக்கியமான நன்மைகள் இருக்கு. இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்குவதற்கும் நுரையீரல் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்குவதற்கும் ஹெல்ப் பண்ணுது. மேலும் காற்று பாதைகளை சீராக்கி நுரையீரலை காற்றோட்டமாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. இதனால நுரையீரலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கெல்லாம் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் இஞ்சியை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சியை பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய டீ, காஃபி அந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் கூட வந்து பயன்படுத்தலாம். இல்லைனா அந்த இஞ்சி பொடியாகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி சமையலில் பயன்படுத்தலாம். ஸோ எப்படி நீங்கள் இஞ்சி எடுத்துக்கிட்டாலுமே ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக தான் இஞ்சி உங்களுக்கு இருக்கும். அன்றாடம் உங்களுடைய சமையலில் தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க. உடல் நலத்தையும் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். நுரையீரலையுமே நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. நீங்கள் இஞ்சி போல பூண்டையும் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரிவிகித அளவுகளில் பூண்டு உங்களுடைய உணவுகளை சேர்க்கும் போது அது நுரையீரலை உங்களுக்கு பலப்படுத்தும். பூண்டும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்முடைய அந்த சமையலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக தான் இருக்குது. இந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இதனால் நுரையீரலுடைய செயல்பாடு மேம்பட ஆரம்பிக்கும். 3 பல் பூண்டுகளை வாரத்திற்கு 2 முறை நம்ம உட்கொண்டு இருக்கோம் அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய் தாக்கக்கூடிய வாய்ப்பு 44% குறைவு அப்படின்றத மருத்துவ நிபுணர்களும் உணவு நிபுணர்களும் தங்களுடைய ஆய்வுகளின் முடிவில் வந்து குறிப்பிடுறாங்க. அதனால் இஞ்சி நீங்கள் எப்படியெல்லாம் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கிறீங்களோ பூண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவுகளை நீங்கள் சமைத்து எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாக இருக்குது. ஸோ கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம் கூட உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பூண்டு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு இருக்காது. முழு தானியங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த நுரையீரல் பலம் பெற ஆரம்பிக்குங்க. உங்களுடைய உணவுகளில் நீங்கள் ப்ரௌன் ரைஸு, முழு கோதுமை ரொட்டி, குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தானிய உணவுகளை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கொள்ளும் போது இந்த உணவுகள் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு குறைக்கும். மேலும் உங்களுடைய அந்த சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குமே இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தினமும் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் காய்கறிகளில் இன்னும் வந்து பீட்ரூட் எடுத்துக்கலாம். பீட்ரூட் வந்து உங்களுடைய நுரையீரலை ஆரோக்கியமாக வைக்குங்க. காரணம் என்னென்னா பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் மற்றும் சேர்மங்கள் நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் பீட்ரூட்டில் வந்து நைட்ரேட் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக நுரையீரலுடைய செயல்பாடு எளிதாக நமக்கு நடக்கும். ஸோ இந்த நைட்ரேட்கள் நமது உடலில் ரத்த நாளங்களை வந்து விரிவுபடுத்துவதற்கும் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும் ஆக்சிஜனோடைய அளவை அதிகரிக்கிறதுக்குமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதாவது பிளட்டில் வந்து சுகரோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தை வந்து விடுபடுவதற்கு, நமக்கு அந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளையை கொடுக்கறதுக்கு, குறிப்பாக நம்மளுடைய நுரையீரலை பலம் பெற வைக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய சுவாச மண்டலமே வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.